12வது எபிசோடுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ண போறானா, சுண்டு வரல் சைஸ்ல இருக்கிற கரடி பொம்மையை சைஸா மலை மேல ஏத்த போறான். ஒரு வழியா மலை மேல ஏறிச்சா இல்ல மல்லக்கா கவுந்துச்சாங்கிறத கதைக்குள்ள போய் பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு வெள்ளை கலர் கரடி பொம்மை பைனாக்குலர் வழியா பாத்துக்கிட்டு இருக்கு. யாருன்னா, ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்க ஒருத்தன் சட்டை மேல சரசரன் ஏறிட்டு இருக்க காப்பி கலர் கரடி பொம்மை என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, இங்கிட்டு இருந்து ஒரு நூலை ஒரு கிளிப் மூலமா கட்டி அதுல அந்த கரடியை தொங்க விட்டுருக்கான். கைத்தை பிடிச்சி இழுத்து மெதுவா அந்த கரடியை காலர் மேல ஏத்திக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இருந்த பொண்ணு அது கொடுக்குற ஒவ்வொரு அசைவுக்கும் கலாட்டா சேனல் மாதிரி எசப்பாட்டு பாடிட்டு இருக்கு. அந்த கரடி கால்களை பயன்படுத்தி மேல ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த முயற்சியை தடுக்கிற விதமா ஒரு தடுப்பு சுவர் வந்ததும் என்ன பண்றதுன்னு தெரியல. சாவடிக்கிறாங்க ஜி. கேட்க காண்டாவது. சரி, கதைக்கு வருவோம். அந்த பையனோட காலர் தான் அந்த கரடி பொம்மை விஷுவல்ல தடுப்பு சுவர் மாதிரி தெரியுது. எப்படியோ முக்கி முடங்கி மேலே ஏறி அந்த கரடி கொடியை நட்டுருச்சு. ஏத்தி விட்டு அவனும் வேடிக்கை பார்த்த அவளும் இனி நம்ம தான் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நேரம் நிலைக்கல. அவன் கழுத்துல சொடக்கு போட 2 ஆட்ட கரடி டாட்டா காமிச்சு வெளியே போயிடுச்சு. ஆனா கரடி மலை மேல ஊந்துருச்சு, கண்டிப்பா மர்கியா அப்படின்னு விஷுவல் நினைச்சாலும் அவன் தான் கயிறு கட்டிருக்கானே. பொறுமையா அந்த கரடியை எடுத்துட்டு மேல சேஃபா உட்கார வச்சுட்டான். கதை முடிந்தது அப்படின்னு முற்றும் போறதுக்கு முன்னாடி இவன் மறுபடியும் கிளிப்பை கட்டி கரடி ஏத்தி விட ட்ரை பண்றான். நல்ல வேலை அவன் உஷாராகி என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே அப்படின்னு சுதாரிச்சிட்டான். என்ன அந்த பயபுலைய முறைச்சா பரவாயில்ல, வேடிக்கை பார்த்து அவளையும் முறைச்சிட்டு இருக்கா.